ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் நமஸ்காரம்னா உங்கள் வாணி. இன்றைக்கி வாணி சமையலில் நம்ம ரொம்ப சூப்பரான எக் பொரியலை பற்றி தான் பார்க்க போகிறோம். எப்படி முட்டை பொரியல் பண்ணுறதுன்னு ஒரு கடாயை எடுத்துக்கோங்க. கடாயில் நல்ல எண்ணெய் சூடானதுக்கப்புறம், எப்போவுமே கடாய் நல்லா ஹீட்டானதுக்கப்புறம் ஆயில் போடுங்க. ஆயில் நல்ல ஹீட்டானதுக்கப்புறம் ஆனியனும் தக்காளியும் ஒரு ரேஷியோவில் எடுத்துக்கோங்க. ஆனியன் ஒன்று எடுத்து நல்லா ஃபைனாக சாப் பண்ணிக்கோங்க. தக்காளியும் அதே போல் நல்லா ஃபைனாக சாப் பண்ணிக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ப போல் பச்சை மிளகா போட்டுக்கோங்க. ஆனியன் சீக்கிரமாக குக் ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இதெல்லாம் நல்லா கண்ணாடி மாதிரி ஆனதுக்கப்புறம் ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க. அதாவது நான் சொல்கிறது ஒரு ரேஷியோவில் சொல்கிறேன். உங்களுக்கு 2-3 முட்டை தேவைப்படுது அப்படின்னா ஆனியன் லெவல்லையும் தக்காளியோட லெவல்லையும் கொஞ்சம் ஒன்று எக்ஸ்ட்ரா நீங்கள் கூட்டிக்கணும். ப்ளஸ் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பச்சை மிளகா சேர்த்துக்கணும். முட்டையை உடச்சி ஊற்றின உடனே நீங்கள் கிளறக்கூடாது. நான் வீடியோவில் காட்டுற மாதிரி கொஞ்சமாக பொறுமையாக கரண்டியை வச்சு ஓரமாக அப்படியே கிளறி விடணும். அந்த மஞ்சக்கரு அவ்வளோ சீக்கிரம் கரைஞ்சிடாமல் பார்த்துக்கணும். காரத்துக்கு மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நல்லா கிளறி விடுங்க. எக் பொரியல் காரமாக இருந்தால் தான் உங்களுக்கு நல்ல தூக்கி கொடுக்கும். சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் எதுக்கு வேணாலும் காம்பினேஷன் வச்சு சாப்பிடலாம். அந்த அளவுக்கு ரொம்ப இந்த எக்கு பொரியல், முட்டை பொரியல் சூப்பராக இருக்கும். மறக்காமல் நான் சொல்கிற மெத்தடில் ஃபாலோ பண்ணுங்கள். பச்சை வாசனை, மிளகாத்தூளோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு ஃபியூ மினிட்ஸ் அது குக் ஆகணும். ஏன் நான் இந்த அளவுக்கு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மசாலா நீங்கள் மிளகா மட்டும்தான் சேர்க்குறீங்க. நீங்கள் சேர்க்குறச்ச என்ன ஆகும்னா, உங்களுக்கு அப்படியே நீங்கள் நெக்ஸ்ட்டுன்னு போயிட்டேன்னா அந்த ஒரு பச்சை வாசனை அப்படியே இருக்கும். ஸோ அதனால் நல்லா குக் ஆனதுக்கப்புறம் நீங்கள் கருவேப்பிலை தழை சேர்த்துக்கோங்க. ஏன் முதல்லையே கருவேப்பிலை தழை சேர்க்கலை அப்படின்னா, கருவேப்பிலை தழை முதல்ல நீங்கள் சேர்த்திங்கன்னா அதோட அரோமா போயிடும். ஸோ அதனால் நடுவில் நீங்கள் நல்ல எக்கு அந்த மிளகாய் தூளோடு சேர்ந்து நல்லா குக் ஆகும் போது நீங்கள் பச்சை மிளகாய் சேர்க்குறச்சே உங்களுக்கு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். ஸோ உப்பு பதம் நீங்கள் முட்டை போடும் போதே ஒரு முட்டைக்கு 1 சிட்டிகைன்ற அளவுக்கு போட்டுக்கோங்க. ஃபைனலாக பெப்பர், அதாவது மிளகுத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது இன்னும் ஹைலைட்டாக இருக்கும். ஸோ கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துட்டு நீங்கள் நல்லா பரட்டி விடுங்க. உங்களுக்கு நல்லா அந்த ஒரு மிளகாத்தூள், அந்த பச்சை மிளகா, பெப்பரோடு சேர்ந்து அந்த முட்டை பொரியல் உங்களுக்கு கமன்னு அவ்வளோ அரோமா உங்களுக்கு கொடுக்கும். சீரியஸ்லி இந்த மாதிரி ஒரு முட்டை பொரியல் நீங்கள் லைஃப்பில் சாப்பிட்ருக்கவே மாட்டீங்க. அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணிவிட்டு நான் சொல்கிற மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் போஸ்ட் பண்ணுங்கள். இது போல் சூப்பரான நெக்ஸ்ட் ரெசிபீஸோடு உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.